வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாருமே வந்து டிஎன்ஏ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துச்சா வரலையான்னு நிறைய பேர் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க. இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு வருது சார். ஆனால் ஆக்சுவல் வந்து ஜூன் 30 வரை இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இன் ப்ராக்ரஸ் இருக்குன்னு. அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பித்து 6 நாள் தான் ஆகுது, 30 வரை இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து 100% வெரிஃபிகேஷன் ஆயிரும். யாருமே வந்து பேனிக் பட வேணாம், ரைட்? இன்னும் ஒரு இப்போ மெயினாக இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம்னா, அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்னென்னா ஜூலை 10 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ரேங்க் லிஸ்ட்னா என்ன? சரி, ஏற்கனவே வந்து கட் ஆஃப் தான் வந்து ரொம்ப நாள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரேங்க் முக்கியம்னு சொல்லி பேசுகிறீங்க. சரி, கட் ஆஃப் முக்கியமா ரேங்க் முக்கியமா? நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. கட் ஆஃப் முக்கியமா ரேங்க் முக்கியமானு? ஆக்சுவல் முதல்ல வந்து ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மூலம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 195 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. இப்போ 195 கட் ஆஃபில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 400-500 பேராக இருப்பாங்க. நம்ம ஒரு கணக்குக்கு வந்து 500 பேர் வந்து 195 கட் ஆஃபே எடுத்திருக்காங்க. ஒரே கட் ஆஃபில் வந்து 195 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஓசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், பிசிஎம் இருக்கலாம், எஸ்சி எஸ்டி எது ஒன்றுமா இருக்கலாம். ஆனால் எல்லாருமே வந்து ஒரே காலேஜில் வந்து ஒரு குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது 195 கட் ஆஃபில் இருக்கிற 500 பேருமே வந்து ஒரு குரூப் எடுக்கணும்னா ஒரு காலேஜில் அதிகபட்சம் என்ன இருக்கும்? 60 சீட்டு. அது கவுன்சிலிங்கில் வந்தால் 39 சீட்டு தான் இருக்கும். அந்த 39 சீட்டில் வந்து இந்த 195 கட் ஆஃப் இருக்கிற 500 பேருமே போட்டி போட்டோம்னா 39 பேத்துக்கு போக மிச்சம் இருக்கிற 400 எவ்வளோப்பா, 500லேருந்து 39 40 கழிச்சாலும் எவ்வளோ? சரி, 461 பேத்துக்கு என்னது சீட் கிடைக்காம போயிடும். 500 பேர் இருக்கீங்க ஒரே கட் ஆஃபில். அதில் வந்து 39 பேர் போக மிச்சம் கிடைக்காம போயிடும். சார், அந்த 39 பேர் கிடைச்சாங்களா? அந்த 39 பேரை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, அதுக்காக தான் வந்து ரேங்கிங் சொல்லி ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த ரேங்கிங் போடும்போது சீரியல் நம்பர் 1 2 3 4 5ன்னு சொல்லி எப்படி இருக்கும்னா, உங்களுடைய டிசைனிங் மார்க்லேருந்து 200 மார்க்லேருந்து 200 இல்லை எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் 199.5 199 92ன்னு சொல்லி டிசைனிங் ஆர்டரில் மார்க் இருக்கும். அந்த ரேங்கிங் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரேங்க்குன்னு போட்டிருக்கும். ரேங்க் போட்டு 200 எடுத்தவங்க 1, அப்புறம் அதே 200 எடுத்தவங்க 2 3 4ன்னு அப்படியே வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 பேர் 200 இருந்தாங்கன்னா 301 302லேருந்து அடுத்த இது இருக்கும். ஸோ இது போக வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்னு இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும், கடைசியில் வந்து கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்கும். என்னென்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ரேங்க், அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய நேம், அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்போ உங்களுடைய கம்யூனிட்டி, அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க்னு இருக்கும். ஸோ வந்து இந்த தடவை கவுன்சிலிங்கில் வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர்றாங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் போக வந்து 1,80,000 அப்ளிகேஷன் வந்து அலாட் ஆச்சுன்னா 1,80,000 பேத்துக்குமே ரேங்க் வந்துடும். நல்லா தெரிஞ்சுங்க, 1,80,000 பேத்துக்கும் 200 மார்க்கில் இருந்து கடைசி மார்க் 77.5 வரை எடுத்தவங்களுக்கு வந்துடும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 200லேயே வந்து ஒரு 200 பேர் இருக்கலாம், அப்புறம் 199.5 இப்படி இருக்கும்போது 1 2 3 4 5 6 7 8ன்னு லெஃப்ட் சைடில் ரேங்க்னு போட்டிருக்கும். ரைட் சைடில் லாஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டி ரேங்க்னு போட்டிருக்கும். கம்யூனிட்டி ரேங்க்னா என்னென்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அவங்க என்ன ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஓசி, அதாவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தவிர மிச்சவங்க எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து இந்த இருக்கிற ஜென்ரல் ரேங்க் தான், புரியுதா? ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் சொல்லி இருக்கும். இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு பிசியில் இருக்காங்கன்னா, பிசியில் வந்து அவர் 200 எடுத்தார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டிலையும் ரேங்க் இருக்கும். 2 ரேங்க்குமே இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தா ஜென்ரல் ரேங்க் இருக்கும், ரைட் சைடில் பார்த்தா கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். சார், இது என்ன சார் இன்னொரு புது குழப்பமாக இருக்குது?
நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும்னா, கவர்மெண்ட் இப்போ கட் ஆஃப் அண்டு ரேங்கிங் சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, அது வந்து ஜென்ரல் ரேங்க்ல இருக்கிறப்பறம் தான் வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் ரேங்க் பிரகாரம் தான் கவுன்சிலிங் ஷெடியூல் போடுவாங்க. ரைட் சார், வந்து இப்போ ஒரு எனக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும், அப்போ வந்து எது சார் யூஸ் ஆகும்னா, காலேஜில் சீட் எடுக்க யூஸ் ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகும்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் தான் யூஸ் ஆகும். சார் என்ன ரீசன்னா, ஒரு காலேஜில் வந்து சீட் அலோகேஷன் மேட்ரிக்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலேஜில் வந்து ஒரு குரூப்பை பற்றி நம்ம பேசும்போது 39 சீட் இருக்குன்னா, ஓசியில் வந்து ஒரு 12 சீட்டு, அப்புறம் பிசியில் ஒரு 10, எம்பிசியில் ஒரு 7, பிசிஎம்ல 1, எஸ்சியில் ஒரு 6, எஸ்டியில் இப்படி வந்து பிரிச்சிருக்கும். அந்த பிரிச்சிருக்கும் போது ஓசியில் வந்து எல்லாருமே போட்டி போடலாம். யாரு? எல்லா அது ஓப்பன் காம்படிஷன் தான், எல்லாருமே போட்டி போடலாம். ஆனால் அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கோட்டாவுக்கு போயிடும். புரியுதா? உங்களுடைய கம்யூனிட்டிக்கு கோட்டாவுக்கு போயிடும். அந்த கம்யூனிட்டியில் சீட்டு குறைய வந்து உங்களுடைய இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்து ஜென்ரல் ரேங்க் யூஸ் ஆகும். பட் சீட் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறது கம்யூனிட்டி ரேங்க். புரியுதா? ஸோ அதனால வந்து யாருமே வந்து ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால வந்து நிறைய சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லாருமே தைரியம் இருங்க. சார், இந்த வந்து ரேங்கிங் யார் யாருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ரேங்க் இருக்கும். கவர்மெண்ட் 7.5 ஸ்கூலில் பண்ணுறவங்களுக்கும் ரேங்க் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவங்களுக்கும் வரும். ஸ்பெஷலி ஏபிள்டுக்கும் வரும். எல்லாத்துக்குமே வந்து ரேங்கிங் வந்து தனித்தனியாக ரேங்க் போடுவாங்க. இப்போது 1,80,000 பேர் வந்து ஜென்ரலில் வராங்கன்னா, 7.5 ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரல்லையும் அவனுக்கு ரேங்க் வரும், 7.5 கவர்மெண்ட் கோட்டாலே ரேங்க் வரும். அப்படி வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பையங்க வந்து ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஏன் பயப்படக்கூடாதுன்னு ஒரு காரணம். ஜென்ரல் ரேங்க் காரங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரல் ரேங்க்ல வந்து 1,80,000 பேருக்கு ரேங்க் வந்தாலும் அந்த 1,80,000 வந்து யார் இருப்பா? 20,000 பேர் வந்து 7.5 ஸ்டூடெண்ட் வந்து அவன் 7.5 கோட்டாலையும் எடுத்துக்கலாம், ஜென்ரல்லையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்டு எல்லாருமே அவங்களுடைய இது வந்து என்ன இருக்கும்? ஸ்போர்ட்ஸ் கோட்டா. எல்லாத்தோட இதுவும் வந்து அவங்களுடைய நேம் ஜென்ரல்லையும் இருக்கும், அவங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாலையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 7.5 ஸ்டூடெண்ட் வந்து 7.5லையும் இது போனாலும் கூட்டு கழித்து பார்த்தா வந்து குறைஞ்சது வந்து 1.5 லட்சம் 1.80 வந்து ஜென்ரல் ரேங்கிங்கில் வந்துச்சுன்னா ஒரு 30,000 சீட் வந்து இந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 1.5 லட்சம் பேருக்குள்ளே தான் போட்டி இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, எத்தனையோ டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே நம்ம யார் யார் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களாம் டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் வந்து விஐடி, அமிர்தா, சாஸ்திரா எல்லாருமே வந்து ரேங்க் கொடுத்து இது சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10% to 15% ஸ்டூடெண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க. அதில் வந்து ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸு இருக்கிறவங்களும் ஒரு 5,000 10,000 பேர் போயிடுவாங்க. அது போக வந்து மெடிக்கலில் இருக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து ஒரு 5,000 பேர் போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் எண்டில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஜென்ரலில் வந்து 1,80,000 பேர் வந்தாலும் கடைசியில் பார்த்தா வந்து 1 லட்சம் பேர் மட்டும்தான் வந்து கவுன்சிலிங்கே வருவாங்கப்பா. இது வந்து அதிகபட்சமாக சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து 70,000 to 80,000 சீட்ஸ் வந்து எப்போவுமே லேப்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து யாருமே பயப்படணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல காலேஜில் நீங்கள் விரும்புகிற குரூப்பே கிடைக்கும். புரியுதாப்பா? ஏன்னா ஜென்ரல் ரேங்கில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு 1,80,000 நான் வந்து 1,42,330 ரேங்கில் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யார் யார் ஒரு 20,000 to 25,000 வந்து 7.5 ஸ்டூடெண்ட் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து பிரிஞ்சிருவாங்க.
ஏன்னா அவன் ஜென்ரல்லே எடுக்கலாம், பட் அவன் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்? 7.5க்கு தானே. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இதுக்கும் அவங்களும் போயிடுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணவங்க கவுன்சிலிங்கே வரமாட்டாங்க. அவங்க வந்து என்னது டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மெடிக்கல் இருக்குது, பேராமெடிக்கல் இருக்குது, இது அக்ரி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் போயிடறனால எவ்வளோ 1,80,000 ரேங்க் வந்தாலும் பயப்பட வேணாம். அதில் வந்து 60% மட்டும்தான் கவுன்சிலிங் வருவாங்க. 1,00,000 பேர் தான் வந்து வருவாங்க. அதனால வந்து தைரியமாக இருக்க, எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போவுமே என்னை கால் பண்ணலாம். என் பேர், நம்பர். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.